இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்காக பயங்கரமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைரவி அம்மா பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனான கௌதமுக்கு பூனை போட்டு வர சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலுமே சரி, உன்னால் இலக்கியாவை வெளியவே கொண்டு வர முடியாது. ஆனால் என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நீ நேரில் வா, உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனை போட்டு கௌதமை வர சொல்கிறாருங்க. உங்கள் முகத்தை கூட எனக்கு பார்க்க விருப்பமே கிடையாது, இருந்தாலும் எதுக்காக வரேன்னா என்னுடைய இலக்கியாவுக்காக மட்டும்தான், இல்லைன்னா உங்களை பார்க்க கூட எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க கௌதம். சரி, நீ என்ன தான் 1000 பேசினாலுமே சரி, திட்டினாலுமே சரி, நீ என்னுடைய மகன்தான். நான் உன்னை தூக்கி வளர்ந்த பாசம் எனக்கு எப்பவுமே உன்னை விட்டு போகாது. நீ எவ்வளோ வேணால் பேசிக்கோ, ஆனால் உன்னால் இலக்கியா கொண்டு வர முடியும் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா அவளை ஜெயிலிருந்து கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே, எதுவோ எப்படியோ ஒன்று இலக்கியாவை வெளியே கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் பைரவியை பார்க்க நேரில் கிளம்பி போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்க நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேயே கிளம்பி போயிடுறாருங்க. ஊருக்கு முன்னே போயிட்டு ஒரு மரத்துக்கு செந்தில் போயிட்டு ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குறாங்க நம்ம அஞ்சலி. கௌதமும் அதே சமயத்தில் வர்றாங்க. வந்த உடனே என்ன இளவுக்காக என்ன வர சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காருங்க நம்ம கௌதம். இது எதுவுமே பொருட்படுத்தாத நம்ம பைரவி, எப்படி போயிட்டுருக்கு இலக்கியா வெளியே கொண்டு வரதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கும் பொழுது பயங்கரமாக கோபமான நம்ம கௌதம் எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணாதீங்க, எதுக்காக என்னை வர சொன்னீங்க, இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்காக உங்கள்கிட்ட ஏதோ வழி இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் வந்தேன், முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, நான் நினச்சா என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இலக்கியாவை நான் வெளியே கொண்டு வந்துட முடியும், ஆனால் அதுக்கு நீ ஒரு விஷயம் எனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் எதுவாக இருந்தாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீ இலக்கியாவை விட்டு வேலைக்கு போயிடணும், அதுதான் நீ எனக்கு செய்ய போகிற முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே கௌதமுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க.